போலவே கனிமொழி போயிருக்காங்க, நேரு போயிருக்காங்க, அதெல்லாம் முக்கியமெல்லாம் கிடையாது. அங்கே போய் கனிமொழி சொன்ன போகிறோம் ஒன்றிய அரசு தான் சட்டம் கொண்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர் முறையிலையும் இது போன்ற வழக்கில் நான் எடுத்து நடத்துக்க முறையிலையும் தமிழக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நீங்கள் தான் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவுக்கு தலைவரே நீங்கள் தான் சேர்மன். அந்த குழு ஒரு ஆண்டில் ஜனவரி மாதத்துலையும் ஜூன் மாதத்துலையும் கூடணும். இப்போ என்றான்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவ கொலைகள் பூராத்துக்கும் யார் பொறுப்பேற்க முடியுங்க? நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா நீங்கள் தான் தலைவராக இருக்கீங்க. காவல்துறை தலைமை மட்டுமல்ல, இது போன்ற வன்கொடுமை சட்டங்களை அமல்படுத்துகிற போது இம்ப்ளிமெண்டேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சட்டம் ஒரு தடுப்பு சட்டம், இது ப்ரிவென்டிவ் ஆக்ட், இது வருமுன்னர் காக்க வேண்டிய சட்டம். அதுக்கான அத்தனை வழிமுறையும் இருக்குது. ஆடியோ தலைமையில் கோட்டாட்சியிலேருந்து ஆரம்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநிலம் முழுக்க தனியாக இருக்குன்னு போட்டு கண்காணிப்பு குழு. அது மட்டும் இல்லை, நோடல் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு காவல்துறை அதிகாரி இருக்காங்க.